அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் லோட்டஸ் மணிகண்டன். நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேருக்கும் மக்களுடைய வரிப்பணத்திலே கார் வழங்கப்படும் என்று. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த காருக்கு உண்டான எரிபொருளும் வழங்கப்படும். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளராக ஒருத்தரை நியமிக்கப்படும் என்று ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். 2 நாட்களுக்காக முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆளுங்கட்சியிலும் எதிர்க்கட்சியிலும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பலர் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். பலர் 2, 3, 4 கார்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் தேர்தலில் நிற்கின்ற போது தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் மூலியமாகவும் தெரிகிறது. பொதுமக்களும் அதை நேரிலே பார்க்கிறார்கள். புதிதாக தாவேக சார்பிலே சில எம்எல்ஏக்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். இந்த வெற்றியடைந்த சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே மாதந்தோறும் 1,10,000 ரூபா சம்பளம் மக்கள் வரிப்பணத்திலே வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் நினைத்தால் அந்த சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை கட்டிவிட்டு மாதந்தோறும் ஒரு டியூ போட்டு இவர்களுக்கு வர சம்பளத்திலிருந்து ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபாய் கட்டினால் 2 வருடங்கள் 3 வருடங்களிலே அந்த கார் இவர்களுக்கு சொந்தமாகிவிடும். அப்படிதான் எத்தனையோ நடுத்தர குடும்பத்தினர் கார்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எம்எல்ஏக்கு சொந்தமாக கார் வழங்குவது, அதற்கு எரிபொருள் வழங்குவது, ஒரு உதவியாளரை அவர்களுக்கு நியமிப்பது, அந்த காரை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவரை நியமிப்பது, அத்தனையும் மக்களுடைய வரிப்பணத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆளுங்கட்சியோட எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் பலர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். எத்தனையோ தொழில்கள் செய்கிறார்கள். இவர்களெல்லாம் எத்தனையோ சிஎஸ்ஆர் ஃபண்டுகளை பல தொண்டு நிறுவனத்திற்கு அளித்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கட்சியை சார்ந்த ஏழ்மையான எம்எல்ஏக்களுக்கு உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கலாம். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர். தேர்தலில் ஒரு 600 கோடி என்னமோ கணக்கு காட்டினதாக எனக்கு ஞாபகம். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்திருக்கிறார். பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாத கட்சிக்காரர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் எதிர்க்கட்சியில் இருக்கிற பலர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஒரு விவாதத்திலே ஒரு செய்தியை முகநூலில் பார்த்தனர். அவர் பேர் காமராஜன் நினைக்கிறேன். அவர் பேசுகிறார், என்னிடம் 3, 4 கார்கள் இருக்கிறது, இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிற காரிலே நான் கெத்தாக போனால் எனக்கு மரியாதை என்று பேசுகிறார். என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை. கடந்த ஆண்டு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி என்றால், எனக்கு சரியாக புள்ளி விவரம் தெரியவில்லை. 1,70,000 கோடி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீது கடனாக உள்ளது. ஒரு வழக்கறிஞரும் கூட தன் மீது உள்ள கடனை அடைக்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கொண்டு அந்த பணத்தை கொடுத்தார். அந்த செய்தி பத்திரிகையிலே வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனாயிரம் கோடியோ கடனில் இருக்கின்ற போது மக்களுடைய வரிப்பணத்திலே எதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அதிரடியாக அறிவிக்கிறார் என்று பொதுமக்கள்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பு உங்களுடைய நலனை கருதக்கூடிய நல்ல அதிகாரிகளிடமும் உங்களுடைய ஆதரவாளர்களிடம் இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும். ஒரு வருடத்திலே நீங்கள் கொடுக்கின்ற அந்த 232 எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் கார் கொடுப்பதற்கு
மொத்தம் 695 கோடி ரூபா அந்த கார் வாங்குறதுக்கு செலவாகிறது. அந்த 232 எம்எல்ஏக்களுக்கும் மாதம் 25,000 கணக்கு அந்த பார்த்தா 17.5 கோடி செலவாகிறது. 5 வருடத்திலே 1050 கோடி ரூபாய் செலவாகிறது. எம்எல்ஏ பிஏவைகளுக்கு கொடுக்கின்ற 25,000 35 கோடி ஆகிறது. மொத்தம் 1780 கோடி ரூபாய் 5 வருடங்களிலே இந்த எம்எல்ஏக்கு நீங்கள் அறிவித்த கார், அதற்கு டிரைவர், அதற்கு எரிபொருள், அந்த பிஏக்கு செலவாகிறது. தமிழ்நாடு இப்போது கடனில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற போது 1780 கோடி ரூபாய் 1780 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கார் வழங்குகிறார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் கார் வழங்க வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த பணத்திலே உங்கள் கட்சிக்காரர் ஏழ்மையாக இருக்கிறாரே வைத்துக்கொள்வோம், வழங்குங்கள். உங்களுக்கு தெரிந்த தொழிலதிபர்கள் மூலியமாக அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அவருடைய அந்த கட்சியை சார்ந்த தலைவர் வாங்கி கொடுக்கட்டும். ஏன் நீங்கள் மாதந்தோறும் 1,10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அந்த சம்பளத்திலிருந்து ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கார் வாங்குங்க. எதற்காக இப்படி மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறீர்கள்? தயவு செய்து இது போல திட்டங்களை அறிவிப்புக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களுடைய சில கருத்துக்களையும் கேட்க வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற, உங்கள் மீது அக்கறை உள்ள உங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்தும் இந்த திட்டத்தை எல்லாம் நாம் அமல்படுத்தலாமா? இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்போது நாம் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் சூழ்நிலையில் இவ்வளோ கோடியை நம் ஒதுக்கலாமா போன்றவையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்போ இன்னொரு கேள்வி நான் வைக்கின்றேன். இன்று நான் மட்டும் சொல்லவில்லை, பல அரசு அதிகாரிகளுக்கும் பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல வாகனங்கள் மக்கள் வரிப்பணத்திலே வழங்கப்படுகிறது. அந்த வாகனங்கள்லாம் முறையாக அவர்கள் அரசு அலுவலகத்திற்கு வந்துவிட்டு மக்களுடைய பணி செய்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களா? இல்லை. அந்த அரசு வாகனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு, அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, காய்கறி கடைக்கு போடுறது, அவங்க சொந்த பந்தம் யாராச்சும் வந்து அதில் அழைத்து போகிறது, இதெல்லாம் பல வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் வருது. தினசரி மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது காவல்துறை உட்பட்டு தான். இப்படி அவங்க சொந்த வாகனத்தில் கூட்டிட்டு போகிறதில்ல, ஸ்கூல் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க சொந்த வேலைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த வாகனத்தை உபயோகிக்கிறாங்க? மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்படுகின்ற வாகனம், அதுக்கு டீசல், டிரைவர், அந்த வாகனம் ரிப்பேர் ஆனால் அதுக்கு மக்கள் வரிப்பணம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ எம்எல்ஏகளுக்கு வழங்கப்படுகின்ற மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்படுகின்ற இந்த வாகனத்தை எம்எல்ஏ மட்டும் உபயோகிப்பாரா? இல்லை எம்எல்ஏ கூட இருக்கிற ஆதரவாளர்களும் அவங்க குடும்பத்தினரும் அவங்க சொந்தக்காரரும் உபயோகிப்பார்களா? பல எம்எல்ஏக்களுக்கு சொந்தமாக பல சொகுசு கார் இருக்கிறது. அப்போ இந்த கார் எதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள்? தயவு செய்து தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில் தயவு செய்து எங்களுடைய வரிப்பணத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இரத்தத்தை சிந்தித்து உழைத்து இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு வரியிலிருந்து வர பணத்தை தயவு செய்து இப்படி வீணடிக்காதீர்கள். 1780 கோடி 5 வருடங்களிலே நீங்கள் இந்த எம்எல்ஏக்கு கார் வழங்குவதால் இழப்பீடு ஏற்படுகிறது. அப்படி நீங்கள் கார் வழங்க வேண்டும் என்றால் பல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் என்றால் நாளைக்கே 230 கார் வாங்கி கொடுப்பார். தயவு செய்து உங்களுடைய சொந்த பணத்தில் ஏழ்மையாக இருக்கிற எம்எல்ஏக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வாங்கி கொடுங்கள். எங்களுடைய வரிப்பணத்தை தயவு செய்து வீணடிக்காதீர்கள். மக்களிடம் இதுக்கு வரவேற்பு கிடையாது, எதிர்ப்பு தான் உருவாகியிருக்கிறது என்பதை எங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் லோட்டஸ் மணிகண்டன். நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேருக்கும் மக்களுடைய வரிப்பணத்திலே கார் வழங்கப்படும் என்று. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த காருக்குண்டான எரிபொருளும் வழங்கப்படும். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளராக ஒருத்தரை நியமிக்கப்படும் என்று ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். 2 நாட்களுக்காக முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆளுங்கட்சியிலும் எதிர்க்கட்சியிலும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பலர் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். பலர் 2, 3, 4 கார்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் தேர்தலில் நிற்கின்ற போது தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் மூலியமாகவும் தெரிகிறது. பொதுமக்களும் அதை நேரிலே பார்க்கிறார்கள். புதிதாக தாவேக சார்பிலே சில எம்எல்ஏக்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். இந்த வெற்றியடைந்த சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே மாதந்தோறும் 1,10,000 ரூபாய் சம்பளம் மக்கள் வரிப்பணத்திலே வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் நினைத்தால் அந்த சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை கட்டிவிட்டு மாதந்தோறும் ஒரு டியூ போட்டு இவர்களுக்கு வர சம்பளத்திலிருந்து ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபாய் கட்டினால் 2 வருடங்கள் 3 வருடங்களிலே அந்த கார் இவர்களுக்கு சொந்தமாகிவிடும். அப்படிதான் எத்தனையோ நடுத்தர குடும்பத்தினர் கார்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எம்எல்ஏக்கு சொந்தமாக கார் வழங்குவது, அதற்கு எரிபொருள் வழங்குவது, ஒரு உதவியாளரை அவர்களுக்கு நியமிப்பது, அந்த காரை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவரை நியமிப்பது, அத்தனையும் மக்களுடைய வரிப்பணத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆளுங்கட்சியோட எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் பலர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். எத்தனையோ தொழில்கள் செய்கிறார்கள். இவர்களெல்லாம் எத்தனையோ சிஎஸ்ஆர் ஃபண்டுகளை பல தொண்டு நிறுவனத்திற்கு அளித்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கட்சியை சார்ந்த ஏழ்மையான எம்எல்ஏக்களுக்கு உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கலாம். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர். தேர்தலில் ஒரு 600 கோடி என்னமோ கணக்கு காட்டினதாக எனக்கு ஞாபகம். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்திருக்கிறார். பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாத கட்சிக்காரர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் எதிர்க்கட்சியில் இருக்கிற பலர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஒரு விவாதத்திலே ஒரு செய்தியை முகநூலில் பார்த்தனர். அவர் பேர் காமராஜன் நினைக்கிறார். அவர் பேசுகிறார், என்னிடம் 3, 4 கார்கள் இருக்கிறது, இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிற காரிலே நான் கெத்தாக போனால் எனக்கு மரியாதை என்று பேசுகிறார். என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை. கடந்த ஆண்டு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி என்றால், எனக்கு சரியாக புள்ளி விவரம் தெரியவில்லை. 1,70,000 கோடி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீது கடனாக உள்ளது. ஒரு வழக்கறிஞரும் கூட தன் மீது உள்ள கடனை அடைக்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கொண்டு அந்த பணத்தை கொடுத்தார். அந்த செய்தி பத்திரிகையிலே வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனாயிரம் கோடியோ கடனில் இருக்கின்ற போது மக்களுடைய வரிப்பணத்திலே எதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அதிரடியாக அறிவிக்கிறார் என்று பொதுமக்கள்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பு உங்களுடைய நலனை கருதக்கூடிய நல்ல அதிகாரிகளிடமும் உங்களுடைய ஆதரவாளர்களிடம் இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும். ஒரு வருடத்தில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த 232 எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் கார் கொடுப்பதற்கு
மொத்தம் 695 கோடி ரூபா அந்த கார் வாங்குறதுக்கு செலவாகிறது. அந்த 232 எம்எல்ஏக்களுக்கும் மாதம் 25,000 கணக்கு அந்த பார்த்தா 17.5 கோடி செலவாகிறது. 5 வருடத்திலே 1050 கோடி ரூபாய் செலவாகிறது. எம்எல்ஏ பிஏவைகளுக்கு கொடுக்கின்ற 25,000 35 கோடி ஆகிறது. மொத்தம் 1780 கோடி ரூபாய் 5 வருடங்களிலே இந்த எம்எல்ஏக்கு நீங்கள் அறிவித்த கார், அதற்கு டிரைவர், அதற்கு எரிபொருள், அந்த பிஏக்கு செலவாகிறது. தமிழ்நாடு இப்போது கடனில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற போது 1780 கோடி ரூபாய் 1780 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கார் வழங்குகிறார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் கார் வழங்க வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த பணத்திலே உங்கள் கட்சிக்காரர் ஏழ்மையாக இருக்கிறாரே வைத்துக்கொள்வோம், வழங்குங்கள். உங்களுக்கு தெரிந்த தொழிலதிபர்கள் மூலியமாக அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அவருடைய அந்த கட்சியை சார்ந்த தலைவர் வாங்கி கொடுக்கட்டும். ஏன் நீங்கள் மாதந்தோறும் 1,10,10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அந்த சம்பளத்திலிருந்து ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கார் வாங்குங்க. எதற்காக இப்படி மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறீர்கள்? தயவு செய்து இது போல திட்டங்களை அறிவிப்புக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களுடைய சில கருத்துக்களையும் கேட்க வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற, உங்கள் மீது அக்கறை உள்ள உங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்தும் இந்த திட்டத்தை எல்லாம் நாம் அமல்படுத்தலாமா? இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்போது நாம் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் சூழ்நிலையில் இவ்வளோ கோடியை நம் ஒதுக்கலாமா போன்றவையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்போ இன்னொரு கேள்வி நான் வைக்கின்றேன். இன்று நான் மட்டும் சொல்லவில்லை, பல அரசு அதிகாரிகளுக்கும் பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல வாகனங்கள் மக்கள் வரிப்பணத்திலே வழங்கப்படுகிறது. அந்த வாகனங்கள்லாம் முறையாக அவர்கள் அரசு அலுவலகத்திற்கு வந்துவிட்டு மக்களுடைய பணி செய்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களா? இல்லை. அந்த அரசு வாகனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு, அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, காய்கறி கடைக்கு போடுறது, அவங்க சொந்த பந்தம் யாராச்சும் வந்து அதில் அழைத்து போகிறது, இதெல்லாம் பல வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் வருது. தினசரி மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது காவல்துறை உட்பட்டு தான். இப்படி அவங்க சொந்த வாகனத்தில் கூப்பிட்டு போகிறதில்ல, ஸ்கூல் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க சொந்த வேலைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த வாகனத்தை உபயோகிக்கிறாங்க? மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்படுகின்ற வாகனம், அதுக்கு டீசல், டிரைவர், அந்த வாகனம் ரிப்பேர் ஆனால் அதுக்கு மக்கள் வரிப்பணம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ எம்எல்ஏகளுக்கு வழங்கப்படுகின்ற மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்படுகின்ற இந்த வாகனத்தை எம்எல்ஏ மட்டும் உபயோகிப்பாரா? இல்லை எம்எல்ஏ கூட இருக்கிற ஆதரவாளர்களும் அவங்க குடும்பத்தினரும் அவங்க சொந்தக்காரரும் உபயோகிப்பார்களா? பல எம்எல்ஏக்களுக்கு சொந்தமாக பல சொகுசு கார் இருக்கிறது. அப்போ இந்த கார் எதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள்? தயவு செய்து தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில் தயவு செய்து எங்களுடைய வரிப்பணத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இரத்தத்தை சிந்திது உழைத்து இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு வரியிலிருந்து வர பணத்தை தயவு செய்து இப்படி வீணடிக்காதீர்கள். 1780 கோடி 5 வருடங்களிலே நீங்கள் இந்த எம்எல்ஏக்கு கார் வழங்குவதால் இழப்பீடு ஏற்படுகிறது. அப்படி நீங்கள் கார் வழங்க வேண்டும் என்றால் பல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் என்றால் நாளைக்கே 230 கார் வாங்கி கொடுப்பார். தயவு செய்து உங்களுடைய சொந்த பணத்தில் ஏழ்மையாக இருக்கிற எம்எல்ஏக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வாங்கி கொடுங்கள். எங்களுடைய வரிப்பணத்தை தயவு செய்து வீணடிக்காதீர்கள். மக்களிடம் இதுக்கு வரவேற்பு கிடையாது, எதிர்ப்பு தான் உருவாகியிருக்கிறது என்பதை எங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி.